ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு மாடல் ப்ரோக்ராம்னா என்னென்னா எப்படி பார்க்குறதுன்னா, முதல்ல வந்து ஸ்டார்ட் அப்பு, அடுத்தது பாடி ஆஃப் த ப்ரோக்ராம், அடுத்து வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். 3 ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பற்றி பார்ப்போம். ஸ்டார்ட் அப்பில் O0001 இது வந்து அப்படின்னா என்னென்னா ப்ரோக்ராம் நம்பர். அதாவது இந்த ப்ரோக்ராம் நம்பர் நம்ம போட்டால் தான் நம்ம ப்ரோக்ராமே எழுதலாம். இந்த ப்ரோக்ராம் நம்பர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த அடுத்த ப்ரோக்ராம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து 7ல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மிஷினில் போய்ட்டு O007 போட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு தான் இந்த நம்பர் போடுறாங்க. இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸ்லேயும் அடுத்தது வந்து 4 டிஜிட் நம்பர்லேயும் இருக்கணும். அப்போ தான் போட முடியும். இந்த நம்பர் வந்து 0லேருந்து 9999 வரைக்கும் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது G0, G91, G28, Z0 அப்படின்னா டூல் ஹோம் பொசிஷன். இதெல்லாம் வந்து முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருப்பேன். G0னா என்ன, G91னா என்ன, G28னா என்ன, Z0னா என்னன்னா நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்கும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துங்க. அடுத்தது G0, G91, G28, X0, Y0 இது வந்து பெட் டு ஹோம் பொசிஷன் போயிடும். ஃபஸ்ட்டு என்னென்னா டூல் ஹோம் பொசிஷன் போவோம், அடுத்தது பெட் டு ஹோம் பொசிஷன் போவோம். அடுத்தது M06 அண்ட் T01. M06னா டூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இது பண்ணுவாங்க. T01 உங்களுக்கு என்ன டூல், இப்போ வந்து உங்கள் மிஷினில் எத்தனை டூல் போடலாமோ அத்தனை டூல் 6 to 7. இப்போ உங்களுக்கு 7 நம்பர் டூல் ஒன்றா இப்போ T07 போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது G0, G90, G54, X, Y, S ஸ்பிண்டில் 100, M03 அப்படின்னா என்னன்னா ஜாப் ஆர்ஜின் பாயிண்ட். அதாவது ஒரு ஜாப்போட ஆர்ஜின் பாயிண்ட்டோ இல்லைனா ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறது. ஜாப் ஆர்ஜின் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்பிண்டில் ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கோடு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது G0, G43, H01, Z, M07 அப்படின்னா டூல் பொசிஷனுக்கும் கூலண்ட் ஆன் பண்ணுறதுக்கும் இந்த கோடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோடெலாம் பற்றி டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னாடி வீடியோவில் போய் பார்த்துங்க, ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். அடுத்தது பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் என்னன்னா உங்களுக்கு கொடுக்குற ஜாப்புக்கு ஏற்றபடி அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த சென்ட்ரல் எழுது தான் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அடுத்தது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னா M09 கூலண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்தது M05னா ஸ்பிண்டில்னா அந்த ஸ்பிண்டில் ஆஃப் ஆகிடும். அடுத்தது G0, G91, G28, Z0 அது வந்து டூல் மறுபடியும் ஹோம் பொசிஷனுக்கு போயிடும். அடுத்தது G0, G91, G28, X0, Y0 இது பெட் டு ஹோம் பொசிஷனுக்கு போயிடும். அடுத்தது M13 வந்து ப்ரோக்ராம் பெண்ட் ஆயிரும். இவ்வளோ தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்காண்டி ப்ரொசீஜர். இந்த G0, G91, G28 இதெல்லாம் வந்து மீனிங்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுங்க. A மீன்ஸ் வந்து என்னென்னா ஆங்கிள். H மீன்ஸ் என்னன்னா ஹைட் ஆஃப் செட். ஹைட் ஆஃப் செட் எப்படி எடுக்கிறதுனா ஜாப்போட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் டூலோட பாயிண்ட்டும் இடைப்பட்ட வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதான் வந்து ஹைட் ஆஃப் செட் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டீனா டூல். உங்களுக்கு ஜாப்பில் வந்து ஸ்பிண்டில் மாட்டிருப்பீங்களா டூல், அந்த டூல் நம்பர் 6, 9, 12 எக்ஸெட்ரா இருக்கும். ஒவ்வொரு மிஷினை பொறுத்தபடி இருக்கும். ஆர் மீன்ஸ் வந்து ரேடியஸ். எஸ்னா ஸ்பிண்டிலோட ஸ்பீடு. அதோட வந்து யூனிட் என்னன்னா ரெவல்யூஷன் பை மினிட் இல்லை ஆர்பிஎம் சொல்லிக்கலாம். அடுத்தது ஃபீடுனா எஃப்னா வந்து ஃபீடு. இது வந்து யூனிட் என்னன்னா mm பை மினிட். ஸ்பிண்டில்னா அந்த ஜாப்போட ஸ்பிண்டிலோட ஸ்பீடு கொடுக்கறதுக்காண்டி இந்த ஸ்பிண்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீடுனா அந்த ஸ்பிண்டில் வந்து எந்தெந்த டைரக்ஷனில் போடணுமோ
நம்ம கொடுக்குற ஃபீடுக்கு ஏற்றபடி அந்த டேரெக்ஷனில் வந்து மூவ் ஆகிக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இருக்கிற பக்கத்தில் பெல் ஐக்கான்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.